ஏம்மா இப்படி பண்ற? பார்த்து வேலை பார்க்க மாட்டியாம்மா? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாங்க என்னம்மா பண்றது? நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னு போகும்போது தான் விழுந்துட்டேன். என்னன்னு தெரியல, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. ஆஸ்பத்திரி போலாமாம்மா? இல்லைண்ணே, வேணாம். மாத்திரையெல்லாம் போட்டேன். அதனால எனக்கு இப்போ எதுவும் வேணும்ண்ணே. ஏற்கனவே உனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம வேற போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீ போய் இப்படி கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாங்க என்ன பண்றது? இல்ல அனன்யா தான் என்ன பண்ணுவா? அதான் அவளை பார்த்துக்க நீங்க தான் இருக்கீங்களேண்ணே. அம்மா, ஏம்மா இப்படி பேசுற? நான் தான் எதுவுமே பண்ணாத, இந்த வரையும் பார்க்காதேன்னு சொல்றேனம்மா. ஏம்மா என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற? உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? நான் எங்கம்மா போவேன்? அனன்யா, தயவு செஞ்சு அழுகாத. நீ அழுதா அவளுக்கும் கஷ்டமா இருக்கும். நாங்கெல்லாம் உனக்கு இருக்கோம்ல. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, அழுகுற? ஆ, முதல்ல கண்ணை தொடாமா. ம், சரி அத்தை. அனன்யா, மணி ஆயிடுச்சு. போ, பாலெல்லாம் கொண்டு போய் கொடு. இல்லம்மா, நான் அப்புறம் போறேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தயவு செஞ்சு நீ அதை போய் பாரு. அதான் அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா அனன்யா, நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிட்டு வா. ம், சரி அத்தை. ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ம், சரிம்மா, நீ போயிட்டு வா. ம், சரி அத்தை. அண்ணா, அதான் கார்த்திக்கு தான் பேச போறோம்னு தெரிஞ்சிருச்சுல. எனக்கு நாளைக்கு ஏதோ ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நல்லதை பண்ணிடுங்கண்ணே. என்னால சத்தியமா முடியல. என்னன்னே தெரியல, ரொம்ப இப்பெல்லாம் உடம்பு அடிக்கடி முடியாம போயிடுது. நானும் அவகிட்ட சொல்லவே மாட்டேங்கிறேன். அவகிட்ட சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவா, ரொம்ப வருத்தப்படுவா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு அவளை நினைக்கும் போது. உனக்கே தெரியும்ல, இப்ப அவனுங்கெல்லாம் வெளியூர்ல இருக்கானுங்க. போன் அடிச்சாலும் கூட எடுக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. கார்த்திக் கிட்டயும் ஒரு வார்த்தை பேசலான்னு பார்த்தா எவனுமே போன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏங்க, அதான் இவ்வளோ சொல்றாள. நம்ம கார்த்திக் கிட்ட கூட பொறுமையா பேசிக்கலாம். அவன் என்ன மாட்டேன்னா சொல்ல போறான்? நம்ம நிச்சயத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். அவனை அன்னைக்குன்னு கூப்பிட்டா கூட போதும். இல்லையா, நம்ம இங்க பேசி முடிச்சிருவோம். கல்யாணத்தை அப்ப கூட அவன் வந்தா போதும். ஆமா அண்ணே, தயவு செஞ்சு சீக்கிரம் கல்யாணத்தை வைங்க அண்ணே. ம், சரிடா. நான் வீட்டுல போய் எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு உனக்கு நான் சொல்றேன். உடம்பு பாத்துக்கிறியா? இல்ல வீட்டுக்கு என் கூட வரியா? ஒரு 2 3 நாள் தங்கிக்கோ எங்க கூட வந்து. இல்லைண்ணே, வேணாண்ணே, அது சரிப்பட்டு வராது. நீங்க போங்க. ஏன்னா இங்க மாடு அது இதுன்னு இருக்கு. அவ இங்க தனியா இருக்க முடியாது. அவ கூட துணைக்காச்சும் நான் இருக்கிறேன். நீங்க போங்க. ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ம், சரிடாம்மா. சொல்லுங்கண்ணே, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏன் நான் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம். இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இப்போ வேற வெளில வேற நின்றுட்டு இருக்கோம். யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன் யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா சொல்ல வேண்டியதானே லவ் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு? அது அது எப்படி வந்து சொல்ல முடியும்? சொல்லிதான் ஆகணும். இல்ல, தப்பா நினைச்சுப்பாங்க. லவ் பண்றோம்னு சொல்றோம்ல, அதுக்கப்புறம் ஏன் தப்பா நினைக்க போறாங்க? இன்னும் நம்ம லவ் பண்றது யாருக்கும் தெரியாதுல்ல. தெரிஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம அப்படி நம்ம மீட் பண்றதெல்லாம் தப்பு தானே. ம்? ம், ஒருத்தவங்க மாறலாம், ஆனா இந்த அளவுக்கு மாறக்கூடாது. இப்ப என்ன சொன்னாருங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? சரி சரி. இல்ல இல்ல, கலாய்க்கல சொல்றேன். திடீர்னு இப்படி ஃபுல்லாவே மாறிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க தானே சொன்னீங்க அப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு. பிடிக்கலன்னு சொன்னேன், ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு சேஞ்ச் ஆவீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஆ, கார்த்திக் என்ன பண்றீங்க? ஏ, பார்த்தா தெரியலையா? ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்கீங்க? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எப்பவும் போலதான் இருக்கேன். என்ன வெக்கமா? சே, நானும் வைக்கலாம் படல. இங்க திரும்ப என்ன பாருங்க. ம், சொல்லுங்க. என்ன எதுக்கு பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுவாங்கல்ல, புருஷன் வெளில போகும்போது பொண்டாட்டி கண்ணு முன்னாடி நிக்கணும் அப்படின்ட்டு.
அதனால தான் கூப்பிட்டேன். இப்போ போற வேலை சீக்கிரமா நல்லபடியா முடியணும்ல. அதுக்கு நான் உங்களை பார்க்கணும்ல. அது கல்யாணம் ஆனவங்களுக்கு. அப்படிலாம் இல்லை. எனக்கு எப்பவுமே நீங்க ஸ்பெஷல் தானே. காலையிலே நீங்க இப்படிலாம் பேசிட்டு நிக்காதீங்க, கிளம்புங்க. ஓகே, சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிடாம இருக்காதீங்க. நான் படுக்க கிளம்பிட்டேன், போயிட்டு வந்துட்டேன். ஈவினிங் மீட் பண்ணுவோம், ஓகேவா? ம் சரி. அப்புறம் வேற எதுவும் இல்லையா? வேற எதுனா என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் சொல்லுவாங்கல்ல. அஹ், அது சொல்லல. என்ன சொல்லுவாங்க? அதாங்க அந்த 3 வேர்டு. 3 வேடா எனக்கு தெரியலையே. தரா, சொல்லு. என்ன சொல்றது? எனக்கு எதுவுமே தெரியாது. அதான் இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ, ஒழுங்கா சொல்லு. நான் சொல்ல முடியாது. அப்போ உனக்கு தெரியும் என்ன சொல்றேன்னு. ஆ, ஆ, தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களே. எனக்கு தெரியும் எப்படி சொல்ல வைக்கணும்னு. எப்பயுமே மேடமாக சொல்ல முடியாதா நான்? அது ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கன்னு. கார்த்திக் என்ன பண்றீங்க? இது, நம்ம வெளியில நிக்கிறோம் கார்த்திக். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கேட்டதை சொல்லணும். சரி நான் சொல்றேன், நீங்க முதல்ல நவருங்க. என்னால உங்களை நம்ப முடியாது. சத்தியமா நான் சொல்றேன், நீங்க நவருங்க. சொல்லுங்க. இப்பெல்லாம் ரொம்ப என்ன நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க. ஏன் நான் பண்ணக்கூடாதா? இப்படிதான் பண்ணுவேன். சொல்லுங்க. அது வந்து I I I love நான் இப்ப சொல்ல முடியாது, நான் நைட்டு சொல்றேன். எனக்கு தெரியுது, நீங்க இப்பதான் சொல்லி ஆகணும். எனக்கு வெக்கமா இருக்கு, நான் அப்புறம் சொல்றேனே. ஒன்னும் இது மாதிரி ஏதாச்சும் கியூட்டா பண்ணிட வேண்டியது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஈவினிங் எனக்கு கண்டிப்பா நீங்க அதை சொல்லணும், பரவாயில்லையா? கண்டிப்பா நான் சொல்றேன். ம், சரி போங்க, போய் உங்களுக்கு பாருங்க. நான் ஈவினிங் வந்துடுறேன். சரி. அவன் ஃபேஸ் என்ன கிளியரா தெரியுதா? நம்ம 4th ஃப்ளோர்ல தான் சார் அவனுடைய ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. ஒரு செகண்ட் தான், அதை நல்லா எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சா போதும், சீக்கிரம் அவனை தூக்கிடலாம். அவன் பார்க்கும்போது நம்ம கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி இருக்கானா? இல்ல சார், அவனை பார்க்கும்போது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் மாதிரிலாம் தெரியல. ஆனா அவன் உள்ள வந்திருக்கானா, அப்ப அவனுக்கிட்ட ஏதோ ஆக்சஸ் இருக்கணும் சார். அவன் இல்லைன்னா ரீசெண்டா ஜாயின் பண்ணவனா கூட இருக்கலாம். சரி, சீக்கிரம் அவனை காட்டு. ஓகே சார். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே மேம். அது என்ன மது மாதிரி இருக்கு? இவ எப்ப கம்பெனிக்கு வந்தா? இவ கம்பெனிக்கு ரீசெண்டா வந்திருக்கா, நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் வந்திருப்பா? சரி, வீட்டுக்கு போய் அவகிட்ட கேட்போம். ஏன் மேம் ஸ்டாப் பண்ண சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல, யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு, அதான். சரி, நீங்க யாருன்னு காட்டுங்க. ஓகே மேம். சார், இவன் தான் சார். யாரு இவன்? இவனை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. இவன் கிட்ட ஐடி கார்டு வேற இருக்கு சார். இது இவன் ஐடி கார்டு தானா, இல்ல வேற யார் கார்டையாச்சும் யூஸ் பண்ணிருக்கானான்னு தெரியல. வைஷு, ரீசெண்டா யார் யார் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். நீங்க தான் எல்லாத்தையுமே பார்த்து என் ரூம்க்கு எடுத்துட்டு வரணும். ஓகே சார். கூடிய சீக்கிரம் நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஏன் இப்படிலாம் கனவு வருது? ஏமா நீங்க என் கனவுல அப்படி சொன்னீங்க? உங்களுக்கே தெரியும்ல, நான் என் தங்கச்சிங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு ஒண்ணு நான் தேடி பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்குமா நீங்க என்கிட்ட அப்படி வந்து சொன்னீங்க? அம்மா, என்னன்னே தெரியலம்மா, இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா, எனக்கு இப்ப நீங்க ரொம்ப தேவைப்படுறீங்க. நீங்க இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட்ல லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இப்போ எனக்கு நான் ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்றேன்ப்பா. தனியா இருக்கணும்னு தோணுது, அழுகணும்னு தோணுது. ஆனா என் கஷ்டத்தை யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிச்சுன்னா, அப்பா மாதிரி என்னை காயப்படுத்தாம என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவா இருந்து என் பிரச்சனைய அவங்க பிரச்சனையா நினைச்சு என் கூட டிராவல் பண்ற
ஒரு பர்சன் இந்த உலகத்துல இருப்பாங்க ஆமா. அப்படி ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தா எப்ப என்ன தேடி வருவார் அவரு? நான் அவருக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கேன். சிவா, என்னாச்சு? ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? சிவா, சிவா அது வந்து என்னாச்சு மீரா? அது வந்து சிவா கொஞ்சம் மனசு சரியில்லை. அதான். இங்க பாருங்க மீரா, மனசு சரியில்லைன்ட்டு தனியா இருந்தா சரியாயிடுமா? ஆ? நம்ம தான் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி சரி பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்ரு. இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா? அது அது வந்து சிவா. ஓகே மீரா, இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷலா ஒன்னு ரெடி பண்ணியிருக்கேன். என்னது? கரெக்டா நைட் 11 o'clock வெளில வந்துடுங்க. ஏன்? ஏன் என்னலாம் கேட்க கூடாது, வானா வரணும். வருவீங்களே? வரேன். எதுக்கு 11 o'clock? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க வரீங்க அவ்வளவுதான். ஏன் சிவா? மீரா, வாங்கன்னா வரணும். நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுவேன். ஒழுங்கா வந்துடுங்க. எப்ப பார்த்தாலும் இது மாதிரி தனியாவே இருந்துகிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு என் கூட கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி, நான் வரேன். சரி, கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே சிவா. இது எல்லாமே இருக்கா வைஷு? எல்லாமே இருக்கு சார். சரி வைஷு, ரொம்ப டைம் ஆகுது, நீங்க கிளம்பிடலாம்ல? பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்களே எங்க அக்காக்காக இவ்வளோ பண்ணும்போது எங்க அக்காக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேனா? சரி வைஷு, ஏதாச்சும் சேட் போட்டு உட்காருங்க. இருக்கட்டும் சார், நீங்க செக் பண்ணுங்க. நான் காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா வைஷு, லைட்டா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ வைஷு. இட்ஸ் ஓகே. என்ன மீரா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிவா. இந்த மாதிரி ஒரு பைக் நான் இதுக்கு முன்னாடி போனதே இல்லை தெரியுமா? அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. உங்க ஹாப்பி தான் ஹாப்பியும். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு இவ்வளவு ஹாப்பி ஆயிட்டா அடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம். இன்னொரு இடமா? எங்க? சர்ப்ரைஸ். சிவா, உண்மையிலே சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்ததே இல்லை. இனிமே இருப்போம். எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இதை பத்தியும் யோசிக்காம இன்னைக்கு ஹாப்பியா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பா சிவா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியாள் மாதிரி ட்ரீட் பண்ணா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி, போங்க போங்க. ம். அடடா, என்ன இப்படி மழை பெய்யுது? சரி, வெளியில போய் பார்க்கலாம் அவரன்னு பார்த்தா வெளியிலயே போக முடிய மாட்டேங்குது. இவ்வளவு வேலை வாசல்லே உட்கார்ந்துருக்காளே, என்ன பண்றது? வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு கண்டிப்பா அவரை பார்க்க முடியாது. இந்த ஒரு ஆளை பார்க்க வர்றதுக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வெளியில பார்த்துக்கிட்டு? எங்கேயாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணாலா, ஃபோன் பண்ணாலா? எனக்கு என்னாலும் இருக்கா? இரு வரேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பறந்து வந்த. பறந்து வந்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? என் தங்கச்சி வாசல்ல தானே உட்கார்ந்து இருந்தாளே, அப்படி எப்படி வந்தீங்க? நான் எப்போ வாசவதியா வந்தேன்னு சொன்னேன்? அப்புறம் நானே சவரேறி குதிச்சுட்டு வந்திருக்கேன்டி. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இன்னொரு மாடிப்படி இருக்குல்ல, அது தொடர்ந்து இருந்துச்சு. சரி இதான் சான்ஸ்னு மேலே ஏறி உன் தங்கச்சிங்களுக்கு தெரியாம ஒரு வழியா வந்துட்டேன் இங்க. அப்ப அவள வெளிலதான் இருக்காளா இன்னும்? ஆமா. பாரு, என்னென்னமோ பண்ணிருக்கீங்க எனக்காக. சரி, உனக்காக நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன கொடுக்க போற? என்ன என்ன கொடுக்கணும்? ஆனா ஒண்ணு கொடுக்க முடியாது, முதல்ல கையெடுங்க. ஏய், உனக்காக சவரேறி குதிச்சு மாடி மேல எல்லாம் ஏறி என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டி. அதுக்கு நான் ஒண்ணு உங்களை இங்க வர சொல்லலையே. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் ரியானா. ஏங்க, நான் என்னங்க
பண்றது? உங்களை நான் என்ன சவரடி குடிக்க சொன்னேனா? நீங்க மட்டும் குதிச்சு எனக்கான வந்திருக்கீங்க. இப்ப எப்படி வெளில போவீங்க? வெளில போறதுக்காடி உள்ள வந்தேன். அதுக்கு ஒரு நாள் நைட் ஃபுல்லா என் ரூம்லயேவா இருக்க போறீங்க? இருந்தா நல்லாதான் இருக்கும். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? ஏய் நான் அப்படிலாம் பேசலடி. சரி உன்னை பார்த்தாச்சு. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னங்க சொல்றீங்க? கிளம்ப போறீங்களா? இதுக்கு தாண்டி இந்த பொண்ணுங்க சகவாசமே வேணாம்னு சொல்றது. இப்பதான் சொன்னேன் கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்றேன் வேணாங்கிற. நானே இவ்வளவு நேரம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? என்னடா இன்னைக்கு பார்க்கவே முடியாது போல அப்படின்னு நினைச்சேன். அசல் நீங்களே வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடுங்க. அப்படியா? மேடம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ? ஆமா, கொஞ்சம் லைட்டா. ம் நம்பிட்டேன். சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமேதான் சாப்பிடணும். என்ன சாப்பாடு? இட்லி. அப்ப போய் சாப்பிடுங்க. அதான் சாப்பிட்டு தானே வந்தேன். நீங்க இப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உன்கிட்ட பேசாம உன் தங்கச்சி கிட்ட போய் பேசவா? பேசிடுவீங்களா நீங்க போய் அவளுகிட்ட? ஏய் சும்மா சொன்னேன். ம் உன்னை விட்டுட்டு போவனா? ம் அப்படியா? போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? என் உசுறு போவோமே தவிர உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அப்படியா? இத மாதிரி ஏதாச்சும் பேசி அப்படியே என்ன மயக்கிடுங்க. நீ தான் ஆல்ரெடி இந்த மாமனுக்கு மயங்கிட்டியே. அவன் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? சரி கொஞ்சம் நவருங்க. லவ் யூ. ஹலோ யூ. என்ன மீரா ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப 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 ஹாப்பி. சரி இப்ப எந்த டென்ஷனும் இல்லைல்ல? எந்த டென்ஷனும் இல்ல. இல்லன்ட்டு ஏன் இழுத்து சொல்றீங்க? ஏன் எதாச்சும் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? ரொம்ப ஆழமா. ஏன் என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி? இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா தங்கச்சிங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே கல்யாணம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? பொறுமையா வைக்கலாமே. இல்ல சிவா, அவங்களுக்கும் வயசாகிட்டே போகுது. எல்லா விஷயத்தையும் அந்தந்த நேரத்துல செஞ்சிடணும். மாப்பிள்ளை பார்த்தாச்சா? மாப்பிள்ளைங்க வீட்லயே இருக்கும் போது எதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்? யாரு மாப்பிள்ளைங்க? நான் ஃபர்ஸ்ட் மதுவுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். மதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. யாரு? சஞ்சய். என்னது சஞ்சயவா? ஆமா. சஞ்சயும் மதுவும் ஒருத்தவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இது ரீசெண்டா தான் தெரியும். இன்னும் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கல. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல நான் பேசலாமா? நீங்க தாராளமா பேசலாம். இருந்தாலும் வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சிவா, எனக்கு மது ஹாப்பியா இருக்கணும். இது வரைக்கும் மது என்கிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதே கிடையாது அவளுக்குன்னு. ஆனா இந்த தடவை அவ என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குறா. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு கண்டிப்பா சஞ்சய் தேவைப்படுவாரு. எனக்கு அது புரியும். எனக்கு அது புரியுது. நான் உங்க வீட்டுல பேசுறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, எந்த பிரச்சனையுமே வராது. சரி நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் சிவா. எனக்காக நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். என்ன இவ்ளோ கேர் எடுத்து பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. எனக்கும் சஞ்சய் ஏதோ திருட்டுத்தனமா வேலை பார்க்கறான்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வருவான்னு சத்தியமா தெரியல. ஓகே, எனிவேஸ் மது ரொம்ப நல்ல பொண்ணு. சரி நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்றேன். ஓகே சிவா. அப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். நான் வேற பாதியிலே உங்களை இங்க அனுப்பாட சொல்லிட்டேன். ஆமா, அடுத்து எந்த இடத்துக்கு போறோம்? எதுவும் சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க. அப்படி எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க? வாங்க போலாம் போய் பார்ப்போம். சரி.